வெல்கம் டு த மாணவன்.com பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஜெனரேட்டிவ் ஏஐ. நீங்க டெய்லி யூஸ் பண்ற சாட் ஜிபிடி, ஜெமினை இல்ல மிட்ஜர்னில இமேஜஸ் கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற கோர் டெக்னாலஜி இதுதான். ஆனா இது நிஜமாவே என்ன பண்ணுது, எப்படி யோசிக்குதுன்னு நம்ம எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? கரெக்ட். இது வெறும் ஒரு டெக் பஸ்வேர்ட் மட்டும் இல்ல. இது நம்ம வேலை செய்யற விதம், கத்துக்கிற விதம், ஏன் நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ற விதத்தையே மாத்த போற ஒரு பெரிய டெக்னாலஜி ஷிஃப்ட். ஓ, அப்போ இது ஒரு டூலை விட ரொம்பவே பெரிய விஷயம். டெஃபினெட்லி. சரி, அப்போ இதை கொஞ்சம் விரிவா பேசுவோமா? ரொம்ப பேசிக்கா ஆரம்பிக்கலாம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன? நாம பொதுவா பேசுற ஏஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. எல்லா ஏஐயும் ஒண்ணு கிடையாது. இப்போ உங்க போன்ல இருக்கிற ஃபேஸ் அன்லாக்கா எடுத்துக்கோங்க. சரி. அது ஒரு ஏஐ. ஆ. அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் தெரியும். உங்க முகத்தை அடையாளம் கண்டு போனை அன்லாக் பண்றது. ஆமா. அது ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு ஒரு முடிவு எடுக்குது. ஓகே. சோ இட்ஸ் a decision maker. எக்ஸாக்ட்லி. ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படி இல்ல. அது ஒரு டிசிஷன் மேக்கர் மட்டும் இல்ல, அது ஒரு கிரியேட்டர். கிரியேட்டர். ஆமா, நீங்க அதுக்கு கத்துக் கொடுத்த விஷயங்கள்ல இருந்து அதுவா புதுசா ஒன்ன உருவாக்கும். அதாவது ஜெனரேட் பண்ணும். ஓ, அதனால தான் அதுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐன்னு பேரு. அதேதான். சோ ஒரு ஏஐ ஏற்கனவே இருக்கிற போட்டோல பூனையை கண்டுபிடிக்கும். ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ இல்லாத ஒரு பூனையை புதுசா வரையும். இதுதான் தேடாவா? பெர்ஃபெக்ட். இதுதான் அடிப்படையான வித்தியாசம். அது ஒரு கவிதையை எழுதலாம், ஒரு பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேருக்கு கோட் எழுதலாம், ஏன் ஒரு பில்டிங்கே டிசைன் பண்ணலாம். அது கத்துக்கிட்ட பேட்டர்ன்ஸை வச்சு புதுசா ஒரு அவுட்புட்டை உருவாக்கும். இப்போ அதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட், இது எப்போ உருவாச்சு? ஏன்னா இப்போ 2 வருஷமா தானே சாட் ஜிபிடிலாம் வந்து ஒரே பரபரப்பா இருக்கு. ஆமா, இது ஒரு ஓவர் நைட் சக்சஸ் மாதிரி தெரியுது. அது பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா இதோட ஃபவுண்டேஷன் பல வருஷங்களுக்கு முன்னாடியே போட்டாச்சு. அப்படியா? குறிப்பா 2010களுக்கு பிறகு 2 முக்கியமான பிரேக் த்ரூ நடந்துச்சு. ஒன்னு ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ், அதாவது GANs. கேன்ஸ். அது அது என்னது? இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் கள்ள நோட்டை அடிக்கிறாரு, இன்னொருத்தர் பேங்க் ஆபீசர். சரி. அந்த ஆபீசர் அந்த நோட்டை கண்டுபிடிக்கிறாரு. உடனே கள்ள நோட்டை அடிக்கிறவர் என்ன பண்ணுவாரு? ஆபீசர் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு இன்னும் தத்ரூபமா நோட்டை அடிக்க முயற்சி பண்ணுவாரு. ஓ, அப்ப ஆபீசர் அதையும் கண்டுபிடிக்க இன்னும் ஸ்மார்ட் ஆவார். அதேதான். 2 பேருக்கும் மத்திய ஒரு போட்டி மாதிரி. புரியுது. GANsல 2 ஏஐ இருக்கும். ஒன்னு ஜெனரேட்டர், இன்னொன்னு டிஸ்கிரிமினேட்டர். ஜெனரேட்டர் ஒரு போலி படத்தை உருவாக்கும். டிஸ்கிரிமினேட்டர் அது நிஜமா போலியான்னு கண்டுபிடிக்கும். கரெக்ட். இந்த போட்டி நடக்க நடக்க ஜெனரேட்டர் உருவாக்குற படங்கள் நிஜத்தை விட தத்ரூபமா மாறிடும். வாவ்! இப்படிதான் ஏஐயால வரையப்பட்ட முகங்கள், போட்டோஸ்லாம் உருவாச்சு. வாட் அ கான்செப்ட். சரி, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதுதான் சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரியான பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு முதுகெலும்பு. ஓகே. ஒரு வாக்கியத்துல எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எந்த வார்த்தைக்கு அதிக அட்டென்ஷன் கொடுக்கணும்னு இந்த மாடலுக்கு தெரியும். அதனால தான் நாம ஒரு கேள்வி கேட்டா அது ரொம்ப கான்டெக்ஸ்டோட மனுஷங்க பேசுற மாதிரி பதில் சொல்லுது. எக்ஸாக்ட்லி. சூப்பர். சோ இந்த GANs, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி டெக்னாலஜிஸ் வந்ததாலும், கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஆக்சசிபிள் ஆனதாலையும் தான் 2022க்கு பிறகு இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்திருக்கு. அப்சல்யூட்லி. டெக்னாலஜி இருந்துச்சு, ஆனா அதை எல்லாரும் யூஸ் பண்றதுக்கான பவர் இப்போதான் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இது எப்படி கத்துக்கிட்டு புதுசா உருவாக்குதுன்னு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு புரோகிராமருக்கு இது எப்படி உதவும்? நிச்சயமா. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு ஆப்ல லாகின் பேஜ் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி. அதுக்கு ஒரு 50-100 லைன் கோட் எழுதணும். வழக்கமா அவரே உட்கார்ந்து எழுதுவார். ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இப்போ அவர் ஜெனரேட்டிவ் ஏஐ கிட்ட கிரியேட் a login page using Python with a username and password field அப்படின்னு ஒரு சிம்பிள் கமாண்ட் கொடுக்கலாம். ஓகே. அந்த ஏஐ இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான பைத்தன் கோட ஏற்கனவே கத்துக்கிட்டதால அந்த பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு புது ஒர்க்கிங் லாகின் பேஜ் கோட சில நொடிகள்ல ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் லைக் தட். சோ டெவலப்பரோட வேலை ரொம்பவே சுலபமாகிடுது. ஆமா, கரெக்ட். அவர் ஒரு மேனேஜர் மாதிரி ஆயிடுறார். ஏஐ எழுதின கோட ரிவ்யூ பண்ணி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா போதும். இதனால அவரோட நேரம் மிச்சமாகுது. ஆமா, அவர் இன்னும் பெரிய கிரியேட்டிவான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சரி, இது மாதிரி நிஜ உலகத்துல பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹெல்த் கேர். அங்க இதோட பங்கு என்ன? ஹெல்த் கேர்ல இது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கு. ரெவல்யூஷன். ஆமா, குறிப்பா மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல
ஒரு நோயை குணப்படுத்த அந்த நோயை உண்டாக்குற ஒரு புரோட்டீனை பிளாக் பண்ற மாதிரி ஒரு மருந்து வேணும். அது ஒரு சாவி பூட்டு மாதிரி. சரியான சாவி இருந்தாதான் பூட்டை திறக்க முடியும். ஆமா. ஆனா இங்க கோடிக்கணக்கான சாவி வடிவங்கள், அதாவது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. மனுஷங்க ஒவ்வொரு சாவியா போட்டு பாக்குறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணும்னா, அந்த பூட்டோட வடிவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியா பொருந்தக்கூடிய லட்சக்கணக்கான புதிய சாவி வடிவங்களை சில மணி நேரத்துல டிசைன் பண்ணிடும். Seriously? So it skips the trial and error part. எக்ஸாக்ட்லி. இதனால மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகிறது இப்போ 1.5-2 வருஷத்துல முடிய வாய்ப்பு இருக்கு. Incredible. இது லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதான். இது மருத்துவத்துறையில ஒரு கேம் சேஞ்சர். சரி, அடுத்ததா நம்ம ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. கார்கள்ல இது எப்படி யூஸ் ஆகுது? கார் டிசைனிங்ல இது பெரிய அளவுல பயன்படுது. ஒரு காரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதோட ஏரோடைனாமிக்ஸ், அதாவது காத்துல அது எப்படி உராய்வு இல்லாம போகுதுங்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஆமா, அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தட்டையா ஷார்ப்பா இருக்கும். கரெக்ட். அதேதான். இப்போ ஒரு கார் டிசைனர் ஏஐ கிட்ட சில ரூல்ஸ் கொடுக்கலாம். எனக்கு இந்த காரோட சைடு மிரரை டிசைன் பண்ணு, இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். காத்தோட உராய்வு ரொம்ப கம்மியா இருக்கணும், இப்படி சொன்னா போதுமா? ஆமா, சொன்னா போதும். ஏஐ என்ன பண்ணும்? அந்த ஏஐ மனுஷங்க யோசிக்கவே முடியாத ஆயிரக்கணக்கான டிசைன்களை உருவாக்கும். நிஜமாவா? ஆமா, பாக்கறதுக்கு சிலந்தி வலை மாதிரியோ எலும்பு கூடு மாதிரியோ ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆனா பிசிக்ஸ் பிரகாரம் அதுதான் a perfect டிசைன். அப்புறம் டிசைனர் அதுல இருந்து ஒரு பெஸ்ட் டிசைனை செலக்ட் பண்ணிக்குவார். சோ இங்க ஏஐ ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னரா வேலை செய்யுது. இன்ட்ரெஸ்டிங். சோ ஹியூமன் இன்ட்யூஷன் அண்ட் ஏஐஸ் கம்ப்யூட்டேஷனல் பவர் ரெண்டும் சேருது. கரெக்ட். சரி, நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல இது எப்படி இருக்கு? நம்ம பலரும் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேங்க் வெப்சைட்ல நாம சாட் பண்றோமே, சாட்பாட்ஸ். ஆமா, அந்த சாட்பாட்ஸ் இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் ஜெனரேட்டிவ் ஏஐ தான். முன்னாடி எல்லாம் அதுகிட்ட கேட்டா சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லுமே. ஆமாம், ஏன்னா பழைய சாட்பாட்ஸ் கிட்ட நீங்க என்ன கேக்கீங்கன்னு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஆனா இப்போ இருக்கிற ஏஐ சாட்பாட்ஸ் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு உண்மையாவே புரிஞ்சுகிட்டு உங்க அக்கவுண்ட் ஹிஸ்டரிய வச்சு பர்சனலைஸ்டா பதில் சொல்லும். என் கடைசி 5 டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா லிஸ்ட் பண்ணுமா? கண்டிப்பா லிஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஃப்ராட் டிடெக்ஷன்லயும் அது ரொம்ப உதவுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டெஃபினெட்லி. உங்க கிரெடிட் கார்டுல வழக்கத்துக்கு மாறா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா ஏஐ உடனே அதை கண்டுபிடிச்சிரும். எப்படி? ஏன்னா அது உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்னை கத்துக்கிட்டு அதிலிருந்து வர சின்ன டீவியேஷனை கூட கண்டுபிடிச்சு பேங்க்குக்கு அலர்ட் அனுப்பிடும். வாவ். இதனால கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி தடுக்கப்படுது. வாவ். அப்போ என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல சினிமா, மியூசிக், கேம்ஸ் அங்கெல்லாம் இது என்ன பண்ணுது? என்டர்டெயின்மெண்ட் தான் இதோட பிளே கிரவுண்ட். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வீடியோ கேம் உருவாக்குறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க. ஆமா, அந்த கேம்ல இருக்கிற மரங்கள், மலைகள், கட்டிடங்கள்னு எல்லாத்தையும் அவங்க தான் வரையணும். அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஆமா. இப்போ கேம் டெவலப்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏஐ கிட்ட எனக்கு பனி மூடின ஒரு பெரிய மலை வேணும், அதுல பைன் மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா போதும். ஏஐ உடனே செஞ்சு கொடுத்துருமா? உடனே நூத்துக்கணக்கான யுனிக் மலை டிசைனங்களை ஜெனரேட் பண்ணிடும். ஆர்ட் டைரக்டர் அதுல இருந்து செலக்ட் பண்ணா போதும். சோ ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு மாச வேலை இப்போ சில மணி நேரத்துல முடியுது. கரெக்ட். அதே மாதிரி கேம்ஸ்ல இருக்கிற நான் பிளேயர் கேரக்டர்ஸ், என்பிசிஸ். ஆமா, என்பிசிஸ். முன்னாடி அவங்க கிட்ட பேசினா ப்ரோக்ராம் பண்ணி வச்ச 2-3 டயலாக திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆமா, போர் அடிச்சிடும். ஆனா இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு ஒவ்வொரு என்பிசிக்கும் ஒரு பர்சனாலிட்டி கொடுத்து நீங்க அவங்க கிட்ட என்ன பேசினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி யுனிக்கா அன்ஸ்கிரிப்டடா பதில் சொல்ற மாதிரி உருவாக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் एकदम யூனிக்கா இருக்கும். Your friend's game will be different from your game. அதுதான். That's revolutionary. இது என்டர்டெயின்மெண்ட்ட கன்சம்ஷன்ல இருந்து கிரியேஷனா மாத்துது. இத்தனை யூஸ் கேசஸ் இருக்கு. சரி, அப்போ இதனால ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஒரு தனி நபருக்கோ கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்ன? இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? தீனி ஒரு சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி பாருங்க. ஓகே. இதோட முதல் மற்றும் மிகப்பெரிய நன்மை இதை நம்ம வேலையை பயங்கரமா வேகப்படுத்துது. அதாவது ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்குது. உதாரணமா ஒரு ரிசர்ச்சர் 100 பக்கம் இருக்கிற ஒரு ரீசர்ச் பேப்பரை படிச்சு சம்மரி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகலாம். ஆனா ஏஐ கிட்ட கொடுத்தா 2 நிமிஷத்துல கீ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துரும். அப்போ the mundane repetitive tasks are automated. எஸ். இதனால எம்ப்ளாயீஸ் அவங்களோட நேரத்தை போரிங் வேலைகள்ல செலவு பண்ணாம ஸ்ட்ராட்டஜி, பிளானிங்,
கிரியேட்டிவ் திங்கிங் மாதிரி. மனுஷங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். கரெக்ட். அவங்களோட வேலை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். சரி, இரண்டாவது நன்மை என்ன? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. நம்ம ஏற்கனவே சாட்பாட் பத்தி பேசணும். ஆமா, 24/7 ஒருத்தர் நமக்காகவே இருந்து நம்ம எல்லா கேள்விக்கும் பொறுமையா சரியா பதில் சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் சர்வீஸை இதனால கொடுக்க முடியுது. இதனால கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ அதிகமாகுது. மேக் சென்ஸ். மூணாவதா? பிசினஸ் ப்ராசஸஸை ஆப்டிமைஸ் பண்ணுது. அதாவது ஒரு கம்பெனி இயங்குற விதத்தையே மாத்தி செலவை குறைச்சு எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமா? ஆமா, மார்க்கெட்டிங்ல இருந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அங்கெல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு ப்ராசஸை இன்னும் ஸ்மார்ட்டா மாத்த முடியும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்த இது ஒரு பெரிய கருவி. சரி, சூப்பர். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தின ஒரு ரொம்ப தெளிவான பார்வையை கொடுத்திருக்கு. ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? கண்டிப்பா. முதல்ல ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஏற்கனவே இருக்கிற தகவலை தர்ற ஒரு ஏஐ இல்ல. ஆமா, அது கத்துக்கிட்ட கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு நமக்காக புதுசா கவிதைகள், படங்கள், கோட், டிசைன்ஸ்னு கண்டென்ட்டை உருவாக்குற ஒரு கிரியேட்டர். அது வெறும் கால்குலேட்டர் இல்ல, அது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. கரெக்ட். பார்ட்னரா மாறி மனுஷங்களோட வேலையை சுலபமாக்கி வேகப்படுத்துது. கரெக்ட். கடைசியா இதனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, பிசினஸும் லாபகரமா இயங்குது. அருமையான விளக்கம். இது இப்போதைய டெக்னாலஜி உலகின் மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு நல்லாவே புரியுது. சோ நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி. இந்த மாதிரி ஒரு ஏஐ மனுஷங்களோட கிரியேட்டிவிட்டிய, அதாவது படைப்பாற்றல அதிகப்படுத்துமா இல்ல அதை சோம்பேறியாக்கிடுமா? நல்ல கேள்வி. ஒரு ஆர்டிஸ்ட் ஏஐ வச்சு ஒரு ஓவியத்தை வரைஞ்சா அந்த பெருமை அந்த ஆர்டிஸ்ட்க்கு போகுமா இல்ல அந்த ஏஐக்கு போகுமா? இத பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்கா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பாட்காஸ்டையும் மிஸ் பண்ணாம இருக்க மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஒபிஷியல் மாணவன் ஆப் லிங்கை யூஸ் பண்ணுங்க.